கமெண்ட்ஸ் மூலமாக த்ரூ ஃபோன் கால்ஸ் இல்லை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போ நம்ம வால்யூம் 2 போகலாம். அங்கிள், நான் பிகாம் படிக்கலான்னு இருக்கேன் அங்கிள். ஸோ பிகாம் படிக்கிறதுக்கு ஃப்யூச்சர் ஏதாச்சும் இருக்கா அங்கிள்? இது பிகாமுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குமா. இன்னைக்கு வந்து பிகாம் முடிச்சவங்களுக்கு ஹைலி டிமாண்ட். இன்னைக்கு நீங்க எந்த பிசினஸ் ஓனரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேளுங்க. உங்களுக்கு அக்கௌண்டன்ட் இருக்காங்களா? அக்கௌண்டன்ட் இன்னைக்கு வாண்டட், மோர் வாண்டட் அக்கௌண்டன்ட். அப்புறமா வந்து சீனியர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் எப்பயுமே ஆல்வேஸ் வாண்டட் தான், எவர் கிரீன். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஆடிட்டர் படிக்கிறீங்கன்னு வச்சிங்க, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, இது எல்லாமே எவர் கிரீன் நீங்கள். ஸோ லைஃப் செட்டில். கண்டிப்பாக இதை முடிச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரெகனைஸ் கிடைக்கும் சொசைட்டியில், ஃபர்ஸ்ட் விஷயம். இது இல்லாமல் நீங்கள் லா எடுத்தீங்க வச்சிங்களேன், லாவில் வந்து நீங்கள் வந்து சிவில் சைட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், டேக்ஸ் சைட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அப்புறம் ட்ரேட்மார்க் அட்டர்னின்னு சொல்லுவாங்க, ட்ரேட்மார்க் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் தனியாக. அதுக்கப்புறம் கார்ப்பரேட் அட்டர்னின்னு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கார்ப்பரேட் லா. ஸோ இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது விருப்பப்படுறீங்களோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 to 17 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் சொன்ன ஆல்ரெடி சிஎஃப்இன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், சிஐஏன்னு சொல்லியிருக்கேன், சர்டிஃபைடு இன்டர்னல் ஆடிட்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பொறுத்தே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நான் வந்து டேக்ஸ் லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் இப்போது எவ்வளோ டிமாண்ட் இருக்குது இந்த ஃபீல்டில், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டு, டேக்ஸ் லாலெலாம் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லும்போது உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பூம் ஆக போகுது அப்படின்ட்டு. லைக் இப்போ நான் உனக்காக ஒரு சில டேட்டாஸ் காமிக்கிறேன் பாருங்க. இந்த டேட்டாவில் இன்கம் டேக்ஸில் நம்ம என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 16-17 இந்தியாவில் வந்து 4,35,00,000 பேர் ஃபைல் பண்ணுறாங்க ஐடி. வேற இன்னைக்கு பாருங்க, 2016-17 4 கோடி பேர் பண்ணாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பண்ணுறாங்க? 8.18. ஆமாம், கிட்டத்தட்ட இந்த 6 வருஷத்துல டபுள் ஆயிருக்கு. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணவங்களோட லிஸ்டே டபுள் ஆயிருக்கு. ஜிஎஸ்டி பாருங்க, 2017 ஜிஎஸ்டி வந்தது இந்தியாவில். ஜிஎஸ்டி இப்போ 67 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டி நம்பரே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க? 1.46 crores. 1,46,00,000 பேர் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்காங்க. அது அப்படியே டபுளுக்கும் மேலே. அப்போ ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கவங்களோட போர்ஷன், பிசினஸ் பண்ண வந்தவங்க, புதுசாக பிசினஸ் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பக்கம் பாருங்க, 85% இன்கம் டேக்ஸ் பேயர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த டேட்டாவை வச்சு நம்ம இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஃபீல்டு எந்த அளவுக்கு வளர போகுதுன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த டேட்டாவை பாருங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, ஆடிட் அண்ட் டேக்ஸ் கன்சல்டிங் வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கு இந்தியாவில். இந்த டேட்டாவை, இன்கம் டேக்ஸையும் ஜிஎஸ்டி டேட்டாவையும் எடுத்து வச்சுட்டு 2029 அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,20,00,000 1,20,20,000 கோடி ரெவன்யூ. இன்னைக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க, வேற 24 நம்ம இப்போ 2024 இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரீஸோட ரெவன்யூ பாருங்க 77,690 crores. பட் வேற 5 வருஷம் கழிச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ? இன்டூ 3x 4x லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்படியே பூம் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரீஸே அப்படியே டேக்ஸ் மேட்டர், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்லாம் பெருசாக ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே டேக்ஸ் பேயர் அதிகமாக வராங்க. டேக்ஸ் பேயர் அதிகமாகும் போது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அக்கௌண்டன்ட் தேவை, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தேவை, ஆடிட்டர் தேவை. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளோ பேர் வாண்டட் வேணும்? நீயே யோசனை பண்ணு. அடுத்த 5 வருஷத்தில், இப்போ நீ +2 முடிக்கிற, அடுத்த 5 வருஷத்தில் நீ ஒரு சிஏ முடிச்சுட்டு வந்து இருக்கும்போது உன்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டில்? ஸோ எவ்வளோ பிரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த மாதிரி ஒரு க்ரோத்து வேற ஏதாவது இண்டஸ்ட்ரீஸில் இருக்கா? எந்த இண்டஸ்ட்ரீஸ்லையும் கிடையாது. அப்போ இதுக்கு ஏன் நிறைய பேர் வர்றது இல்லைன்னா, பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கிடையாது. பேரண்ட்ஸுக்கு இருக்கிற அவேர்னஸ் என்ன? ஒன்று டாக்டர் படிக்க வைக்கணும் நீட்டுக்கு, இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும். ஸோ இப்போ டாக்டர், இன்ஜினியர் தவிர ஒரு அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டு, இதுலலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இன்ட்டு 2, 3, 4x லெவலுக்கு க்ரோத் போயிட்டே இருக்குது இதில். ஆனால் இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வளர்கிற அளவுக்கு டிமாண்டு கிரியேட் ஆச்சு இல்லையா? இங்கே சப்ளையே இல்லை. ஏன் சப்ளை இல்லைன்னா, பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாதனால யாருமே படிக்கல. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை பற்றி படிக்காததுனால டிமாண்டு அதிகமாச்சு, சப்ளை இல்லை. அதனால் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் கிடைக்குதுங்க. அப்போ என்னன்னா, மோர் இன்ட்டு இன்னும் நிறைய பேர் உள்ளே வரணுன்றது தான் எங்களோட விருப்பம். ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ நாங்கள் எவ்வளோ பார்க்க முடியும் ஒரு இண்டஸ்ட்ரீஸை ஆஸ் ஏ கன்சல்டண்ட்டாக? அப்போ இன்னும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் உள்ளே வரும்போது அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் படிச்சுட்டு அவங்களோட லைஃப்பும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும்.
ஆனால் எல்லாரும் மோர் இன்ட்டு வேற இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிறதுனால இந்த இண்டஸ்ட்ரீஸில் இன்னுமே டிமாண்ட் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டுக்கு எவர் கிரீன். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நீ அதை சூஸ் பண்ணதுனால ஆல்வேஸ் வெல்கம். ஸோ உன்னை ஃபர்ஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டேன், இன்னொரு வாட்டி கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் இந்த ஃபீல்டை நீ சூஸ் பண்ணது. தேங்க்யூ. தேங்க்யூ.